ஆடியோ அண்ட் வீடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கா? ரைட். ஓகே ஓகே. பிரைஸ் காட், பிரைஸ் காட். தேவன் நல்லவர். பிரியமானவர்கள், இந்த நல்ல காலை வேளையில கூட தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் கூடி வர தேவன் தந்த தயவுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸோ such a wonderful time. காலையில அன்பு பாஸ்டர் அவங்க பிரைஸ் லாட் சொல்லும்போது நிறைய பேர் இன்னும் ஆமீன் அப்படி கொஞ்சம் தூக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லைன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, கத்த நல்லவர். சரி, இந்த நாள்ல கூட மணவாட்டியுடைய ஓகே, மணவாட்டியுடைய அலங்காரங்களை அல்லது மணவாட்டியுடைய தன்மைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த பாடங்கள்ல முதல் பாடமா மணவாளன் இதுவரையிலும் எப்படி இருந்தார்னு பார்த்தோம். இப்போது எப்படி இருக்கிறாருங்கிறதையும் பார்த்தோம். மறைவா மணவாட்டி அப்படிங்கிறவங்க முதல்ல யாரு அப்படிங்கிறதுடைய ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம் இல்லையா? ஒரே புருஷனுக்கு கற்புள்ள மணவாட்டியாக. நம்பர் 2, மணவாட்டி இன்னைக்கு செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. அவங்க மறைவில் இருக்கக்கூடாது, வெளியே வந்துதான் ஆகணும். ஏன்னா இது எழுப்புதல் காலம். இந்த எழுப்புதல் காலத்துல நீங்களும் நானும் மறைஞ்சிருக்க கூடாது. அல்லேலூயா. மறைந்திருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைய ஆண்டவர் பேசினார். நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுக்காக தேவனோடு வாழுகிற வாழ்க்கையை வெளியரங்கமாக்கி இருப்பீங்கிறத. ஒரு ஆமீன் மட்டும். ஆமென் ஆமென். ஆமா. பிரைஸ் சோ தி லார்ட். நீங்க கேமராவை ஆன் பண்ணி இருந்தீங்கன்னா அப்படி ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஆமா, இப்ப இல்லைங்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. ரைட், ஓகே. சோ கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல கூட ஒரு மணவாட்டிய கண்முன் நிறுத்த நான் விரும்புகிறேன். அந்த மணவாட்டியுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய போகிறோம். ஆமென். ஒரு 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 கல்யாணத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய, ஒரு மணவாட்டிய நம்ம ஆயத்தப்படுத்தும் போது, ஆமா, இப்ப இதுல ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. எல்லாருடைய வீட்லயுமே திருமணங்கள் இருக்கும் இல்லையா? ஆமா, இதுல அநேக திருமணமானவர்கள். சோ திருமணம் ஆகாதவங்க இருக்கீங்களா யாராவது? அப்படி இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆமா. திருமணம் ஆனவர்கள் அநேகர். சோ திருமண நாள் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சீங்கன்னா, நான் சொல்றது வல்கரா தெரியாது. விரசமா தெரியாது. அல்லேலூயா. ஒரு ஒரு மணவாட்டிய ஆயத்தப்படுத்துவது, மணவாளனிடத்துல ஒப்புக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, பெற்றோரா இருந்தாலும் சரி, அல்லது அந்த திருமண காரியத்திற்கு சம்பந்தப்படுகிற யாரா இருந்தாலும் சரி, அந்த திருமண பிள்ளைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அலங்கரிப்பார்கள், ஆயத்தப்படுத்துவார்கள். எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, ஹalleluya. ஆமா. எவ்ரிபடி ஹேவ் எ இன்ட்ரஸ்டட். மணவாட்டி மட்டும் கிடையாது. மணவாட்டியை சார்ந்தவர்களும், அந்த திருமணத்தில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே, அந்த மணவாளனும் சரி, மணவாட்டியும் சரி ஆயத்தப்படணும்னு சொல்லுவாங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும். ஆமென். மணவாளன் ஆயத்தமா இருக்காரான்னு கேட்டா 100% ஆயத்தமா இருக்கிறார். மணவாளன் இடத்துல ஒரு குறையும் இல்லை. மணவாளன் இடத்துல எந்த ஒரு இருளோ, இருளின் வேற்றுமைகளோ கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறது மணவாட்டி. மணவாட்டி மணவாட்டி யாரு? நான் 2 பார்வையில இந்த காரியத்தை பார்க்க சொல்லியிருக்கேன். 1, நான் தான் இயேசுவுடைய மணவாட்டி. 2, கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த திருச்சபை தான் மணவாட்டி. அல்லேலூயா. சோ அப்ப இந்த 2 பார்வையில தான் நம்ம மணவாட்டி குறித்து இன்னைக்கு மணவாட்டியுடைய சிரசு அல்லது மணவாட்டியுடைய தலை என்ற தலைப்புல நான் உங்க கூட பேச போகிறேன். மணவாட்டியுடைய தலை. தட்ஸ் மீன் த தாட் ஆஃப் பிரைட் க்ரூம், பிரைட் இல்லையா? தாட்ஸ் ஆஃப் பிரைட், சிந்தை, மணவாட்டியுடைய சிந்தை. தலை அப்படிங்கிற அலங்காரத்தை குறித்து நான் பேச விரும்புறேன். மணவாட்டியுடைய தலை, மணவாட்டியுடைய தலை. அல்லேலூயா. ஆமா, மணவாட்டியுடைய தலை. ம். அங்கிருந்தே ஆரம்பிப்போம். தப்பில்ல. இல்ல? பிள்ளையுடைய தலை. அது ரொம்ப முக்கியம் இல்ல? அ ஏன்னா அது வெளிய தெரியும். ஒரு மனுஷங்க யாரு அப்படிங்கிறது அவங்க சிந்தையில தெரிஞ்சிரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ரொம்ப நாளைக்கெல்லாம் நல்லவங்க மாரிலாம் நடிக்கலாம் முடியாது பாருங்க. ரொம்ப நாளைக்கு நல்லவங்க மாரி நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது.
இஃப் யூ ஆர் ஆக்ட் ஷியர் அண்ட் ஷியர் ஒரு நாள் நம்ம வெளிப்பட்டுருவோம். இந்த கொரோனா காலகட்டத்துல மாஸ்க் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருந்தாங்கல்ல, இது மூக்கும் இப்படிலாம் போடுறதுக்கு. அந்த மாஸ்க கூட ஒரு 2 மணி நேரம் சேர்ந்தாப்புல போட முடியாது பாருங்க. மூச்சு வாங்கும் இல்ல, சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாஸ்கையே 10 நிமிஷம் 2 நிமிஷம் சேர்ந்து போட முடியாத நமக்கு ஆயுசெல்லாம் சிந்தையில் ஒரு வாழ்வும் வெளியில் ஒரு வாழ்வும் வாழ்கிற அந்த ரெட்ட வேஷ வாழ்வா இருக்க பாருங்க, அது ரொம்ப மோசம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நடைப்பிணமா வாழ்ந்துட்டு இருக்கிற காரணம், மூச்சு விட முடியாம வாழ்ந்துட்டு இருக்கிற காரணமே அந்த ரெட்ட வாழ்க்கை தான். சிந்தையில ஒரு வாழ்க்கையும் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை இல்லையா? சோ மேபி பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கும் போது எல்லா இடத்திலும் நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாதுதான் இல்லையா? வீட்டுல நம்ம நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய மனைவிக்கு புருஷனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த உரையாடல்கள் அல்லது அந்த வெளிப்பாடுகள் மாதிரி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியாதுதான். மேபி அண்டர் த ரூஃப், ஒரே ரூஃப்குள்ள ஒரே கூரைக்குள்ள வாழ்கிறவர்களோடு நம்ம இருக்கிற மாதிரி வெளியே இருக்கிறவங்களோட வாழ முடியாதுதான். ஆமா, வேலை செய்யற இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுல இருக்க முடியாதுதான். ஆஹ் 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 இது எல்லாமே உண்மைதான். ஆனாலும் ஆனாலும் இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய தாட்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதாவது இப்படி சொல்றேன் பாருங்களேன். இப்ப பாஸ்டர் ரோஷன் ஐயா இருக்கிறாங்க. திருமதி ரோஷன் கிட்ட அவங்க கணவனா நடந்துக்குவாங்க. அன்பு பிள்ளை கிட்ட அப்பாவா நடந்துக்குவாங்க. சபையில பாஸ்டரா நடந்துக்குவாங்க. தன் நண்பர்களிடத்துல நண்பனா நடந்துக்குவாங்க. அவங்க ரிலேஷன்ஸ்க்கு நடுவுல உறவின் முறையில நடந்துக்குவாங்க. இதுல யாரிடத்தில் நம்ம என்ன உறவில் நடந்து கொண்டாலும் எல்லாரிடத்திலும் நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரே விதம், நான் கிறிஸ்துவின் உடையவன். கணவன் மனைவிட்ட கணவனா நடந்துக்கிற மாதிரியும் நான் வெளியில போய் இன்னொரு பொம்பளை பிள்ளைகிட்ட கணவனா நடந்துக்க முடியாதுங்கிற அந்த இதெல்லாம் ஒத்துக்கிறோம். அவங்க கிட்ட நம்ம அண்ணனா, நண்பனா அல்லது மாமாவா, சித்தப்பாவா, வாட் எவர் மேபி எதுவா வேணா நம்ம இருக்கலாம். பட் அந்த அடிப்படை என்னவா இருக்கணும்னா கிறிஸ்துவினுடையவன். நான் எந்த இடத்திலும் கிறிஸ்துவை பற்றியும் நற்கந்தங்களை வெளிப்படுத்துகிறவனா இருக்கணுங்கிறதா ஒரு மனவாட்டியுடைய முக்கியமான விஷயம். அல்லேலூயா. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். நான் கிறிஸ்துவினுடையவன். என் சிந்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதாரமா ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். டெபோரா வந்தாச்சா? இஃப் ரைட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்து கிறிஸ் இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல பேசலாம் என்ன? ஆமா, பைபிள் டு என்ன, பைபிளை பாயிண்டா பேசுறதுல நம்ம எல்லாருமே கில்லாடிங்க தான். வசனத்தை ஒரு தலைப்பு கொடுத்து பிரசங்கம் பண்ணோம்னா பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு பேசுறதெல்லாம் ஓகே. பாயிண்ட் டு பாயிண்டா பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல இருந்து பேசலாம். நடைமுறை வாழ்க்கையில கை கொள்ள வேண்டியதை நம்ம பேசுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ள இருக்கட்டும் இல்லையா? சோ எவ்ரிபடி, நம்ம எல்லாருமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்படி அறிந்து கொண்டீங்க, எப்படிப்பட்டவராய் அறிந்து கொண்டீங்க அப்படின்னு கேட்டா நம்ம எல்லார்கிட்டயுமே வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விதத்துல அல்லது இயேசு நமக்கு கற்பிக்கப்பட்ட விதத்துல, இயேசுவை பற்றி நம்ம கேள்விப்பட்ட விஷயத்துல நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அடிப்படையா இயேசு அன்பானவர். இங்க ஆதியிலும் ஜாதியிலும் கிறிஸ்தவன் அல்லாத குடும்பத்துல இருந்து பிறந்து இயேசு ஏற்றுக்கொண்டவங்க இருக்கீங்களா? பாஸ்டர் நல்லா பாதியில தான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர், அப்படி இருக்கீங்களா? நோபடி ஹியர். ரோஷன் பாஸ்டர், நான் பேச கேக்குதா உங்களுக்கு? இங்க நிறைய எல்லாம் அமைதியா இருக்காங்களே. கேக்குது கேக்குது. ஆ
சொன்னாங்க பாதியில தான் பாஸ்டர் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டோம், அப்படி யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் மௌனமா இருக்கும்போது அப்படி இல்ல பாஸ்டர், நாங்களாம் பிறப்புலயேவும் ஏசப்பா சேசப்பான்னு பறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அஹ் சரி, ஓகே. சோ நீங்க இயேசுவை அந்தரங்கத்துல ஒருவேளை பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களா இருந்தா கூட இயேசுவை அனுபவித்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற விதம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். சிலர் ரொம்ப பெரிய வியாதியில இருந்திருப்பாங்க, ஏசப்பா ஒரு டாக்டரா விடுதலை கொடுத்திருப்பார், அவரை டாக்டரா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பார். சிலருக்கு பாத்தீங்கன்னா பெரிய பண கஷ்டம் இருந்திருக்கும், அந்த பண கஷ்டத்துல ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருப்பார், அவர் ஒரு பினான்சியரா ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? சிலருக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெலிசூனிய கட்டுகள், அந்தகாரத்துடைய வல்லமைகள், சாபங்கள் இருந்திருக்கும், அந்த சாபத்தை ஏசப்பா முறிச்சு ஆசீர்வதிச்சிருப்பார். அவங்களுக்கு ஏசப்பா ஒரு மெஜிஷியன் அல்லது ஏசப்பா ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மந்திரவாதி மாதிரி இல்ல. ஆமா, ஆமா. ஹவவர் எப்படி ஆனாலும் காரியம் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட விதம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் இயேசு உண்மையாகவே எப்படிப்பட்டவர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. இங்க யாரு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனவங்க? நம்மள யார் பெரிய கப்பல், லாங் இயர் கப்பல் யாராவது இருக்கீங்களா? ஐயோ பாஸ்டர், நான் ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு யாரோட முகமும் தெரியல. Praise the Lord. கிருபாகரன் பாஸ்டர், எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷம். 27 வருஷத்துக்கு மேல யாராவது இருக்கீங்களா திருமணமாகி? எங்க ஒருத்தரையும் காணோம். பாஸ்டர் ரோஸ் நியூஸ் பாரு, இதைத்தான் பாஸ்டர் நாங்க நவம்பர்ல கேம்ப்ல பேச போறோம், நீங்க இப்போ உடைச்சிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. ஆமா, ஆமா. நான் பயப்படாதீங்க, நான் அங்கே எல்லாம் வரமாட்டேன், நான் இங்க இருந்தே பேசுறேன். 92 பாஸ்டர். பாஸ்டர் 92. 92ல 92ல முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 33 வருஷம். பழனிசாமி ஐயா 33 வருஷம். 33 வருஷம். அடுத்து யாரு 33க்கு மேல இருக்கீங்களா யாராவது? சரி, இப்ப பழனிசாமி ஐயா கேட்போமே. அம்மா சொல்லுங்க பாஸ்டர். ஐயாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? புரிஞ்சிருக்கிறீங்க பாஸ்டர். ஆமா ஐயா, அம்மா உங்களை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? புரிஞ்சிருக்காங்க பாஸ்டர். பாத்தீங்களா, என்ன ஒரு கணவன், என்ன ஒரு மனைவி பாருங்களேன். இப்ப நம்ம இயேசுவை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வரேன். தேங்க்யூ. மியூட் பண்ணிக்கீங்க. சோ இயேசுவை உள்ளபடி புரிந்து கொள்வதுன்னு ஒண்ணு இருக்கு. இயேசுவை நாம் எப்படி அறிந்து கொண்டோம், எப்படிப்பட்டவரை அறிந்து கொண்டோம்ங்கிறத தாண்டி அவர் உண்மையாகவே எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அவருடைய சிந்தை. சுவிசேஷங்கள் இன்னைக்கு பெரும்பாலும் அரை சுவிசேஷமாகத்தான் இருக்கு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல பாருங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எல்லாருமே பிரசங்கிக்கிறாங்க, ரைட்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் சுவிசேஷத்துல பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் இயேசு அறையப்பட்டதுனால என்னென்னலாம் கிடைச்சது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், சிலுவையில இயேசு என்னென்னலாம் சம்பாதிச்சாரு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இதுதான் இன்றைய சுவிசேஷம். ஆனால் பூரண சுவிசேஷம் என்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டுமல்ல, இயேசு சுமந்த சிலுவையையும் பிரசங்கிப்பது. அல்லேலூயா. யாரெல்லாம் அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை ரட்சிப்பின் ஆரம்பத்துல கேட்டிருக்கிறீங்க? நான்லாம் அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை தான் கேட்டேன். இயேசு எனக்கு அன்பிற்குரியவராய் வெளிப்படுத்தினாருங்கிறத விட அறையப்பட்டவராய் வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட சிலுவையில் அவரோடு கூட அறையப்படுகிற வாழ்க்கைக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமா, ஆமா.